Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எக், சப்பாத்தி யூஸ் பண்ணி டிஃபரண்டான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்நாக்ஸ் செய்ய நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதை உடைச்சு ஒரு கப்பில் சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம பீட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இந்த ஸ்நாக்ஸுக்கு நமக்கு சீஸ் வேணும். நான் இந்த மாதிரி பர்கர் சீஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். இதில் நான் 4 பீஸ் சீஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பேனில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் சேர்த்து பேனில் எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க முட்டையில பாதியை மட்டும் நம்ம இது ஃபுல்லா ஊத்திக்கலாம். நம்ம எடுத்திருக்க கடாயில அடிப்பகுதி ஃபுல்லா படுற மாதிரி ஊத்தினாலே போதும். அடுத்து இது மேல நான் ஒரு சப்பாத்தி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இதுல கட் பண்ணி வச்சிருக்க சீஸை எடுத்து வச்சுக்கலாம். இதுல 4 பீஸ் மட்டும் வச்சாலே போதும். நான் கட் பண்ணி வச்சது ஒன்றோட ஒன்று ஒட்டிடுச்சு, அதனால இந்த மாதிரி இருக்குது. இது கூடவே நைஸாக கட் பண்ண தக்காளி 4 பீஸை வச்சுக்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு தக்காளி நைஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் இன்னொரு லேயர் சீஸ் வைக்கிறேன். தக்காளி கூட நீங்கள் காளானை கூட இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அதுவும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இது மேலே இன்னொரு லேயர் சப்பாத்தி வைக்கிறேன். சப்பாத்தி வச்சுட்டு மறுபடியும் ஒரு லேயர் தக்காளி வைக்கிறேன். நான் 2 லேயருமே தக்காளி தான் வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் காளான், கேரட் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ அது வச்சுக்கலாம். இது மேலே நான் இன்னொரு லேயர் சீஸ் வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு நான் காரத்துக்காக கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் நான் சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மேலே ஒரு சப்பாத்தி வச்சுட்டு மீதம் இருக்க முட்டையும் நம்ம இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். சப்பாத்தியோட எல்லா பக்கத்துலேயும் படுற மாதிரி ஊற்றி விட்டுக்கணும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கப்புறம் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மூடி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முட்டை ஒரு சைடு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம திருப்பி விட்டுக்கலாம். லைட்டாக எல்லா சைடும் தூக்கி விட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா நல்லா உடையாமல் வரும். பாருங்க, நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இது மேலே நான் கொஞ்சோண்டு துருவின சீஸ் சேர்க்குறேன். இது தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த சீஸ் சேர்த்து மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முட்டை 2 சைடும் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நான் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். நம்ம வச்ச சீஸ் நல்லா உருக்கி சூப்பராக வந்திருக்கு. பார்க்க பீஸா மாதிரியே இருக்குது. இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.